ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் நமது தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காத ஒன்றிய பாசிச பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். வீரவநல்லூர் 12/02/2026. திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூரில் திமுக மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, SDPI, இடது கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை கட்சி இணைந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு வீரவநல்லூர் திமுக நகர செயலாளர் சுப்பையா தலைமையில் அவைத்தலைவர் ஈரா பழனி, பொருளாளர் முத்துக்குமார், துணை செயலாளர் விசாலாட்சி, முத்துராமலிங்கம், மாவட்ட பிரதிநிதிகள் சுப்புக்குட்டி, அண்ணாதுரை, பேரூராட்சி மன்ற தலைவர் சித்திரா, துணைத் தலைவர் வசந்தா சந்திரா, கவுன்சிலர்கள் அப்துல் ரகுமான், சந்தானம், தாமரை செல்வி, கங்கா ராஜேஸ்வரி, சண்முகவேல், சின்னத்துரை, தொழில் சங்க ஜான் மத்தியஸ், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சிதம்பரம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் வேலம்மாள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நெல்லை மாவட்ட பொருளாளர் ஆதம் இலியாஸ், நகர துணைத் தலைவர் ஹசன் மைதீன், நகர செயலாளர் ரிப்பாய், நகர பொருளாளர் பக்கீர் மைதீன், மனிதநேய மக்கள் கட்சி நெல்லை மாவட்ட துணைத் தலைவர் வீரை நவாஸ் ஷரீப், நகர பொருளாளர் சாகுல் ஹமீது, 14வது வார்டு கிளைத் தலைவர் கோதர் இப்ராஹிம், தெற்கு பாரதி நகர் கிளைத் தலைவர் அல்லா பிச்சை, நகர துணை செயலாளர் மதார் மைதீன், அமீர் மில்லத் SDPI அல்லா பிச்சை, மனிதநேய ஜனநாயக கட்சி மாவட்ட துணை செயலாளர் அப்துல், வர்த்தக அணி செயலாளர் அன்வர், அப்துல் ரகுமான், விடுதலை சிறுத்தை கட்சி சவுந்தரராஜன் மற்றும் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர். முற்போக்கு கூட்டணியின் சார்பாக மத்தியில் தாக்கல் செய்த பாசிச பாரதிய ஜனதாவை கண்டித்தும் அதற்கு துணை போகும் அனைத்து இந்திய அண்ணா திமுகவை கண்டித்தும் நடைபெறும் மாபெரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் வீரவநல்லூர் பேரூர் கழக செயலாளர் தம்பி வி சுப்பையா அவர்களே மற்றும் திமுகவினுடைய கவுன்சிலர்களே, வார்டு செயலாளர்களே மற்றும் கழக உடன்பிறப்புகளே, அவைத்தலைவர் இரா பழனி உட்பட திமுக பிரமுகர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று காங்கிரஸ் சார்பாக இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளும் 4வது வார்டு கவுன்சிலர் சிதம்பரம் அவர்களையும், முஸ்லீம் லீக் சார்பாக மரியாதைக்குரிய பி இலியாஸ் அவர்களையும், ஹசன் மைதீன், ரிபாய், பக்கீர் மைதீன் அவர்களையும், மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக பி நவாஸ் அவர்களையும், கோதர் இப்ராஹிம் அவர்களையும், SDPI கட்சியின் சார்பாக அல்லா பிச்சை அவர்களையும், மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பாக இளநீர் அப்துல், அன்வர் அலி அவர்களையும், இடது கம்யூனிஸ்டை சேர்ந்த அன்பு தோழர்களையும், விடுதலை சிறுத்தையை சேர்ந்த நகர செயலாளர் சவுந்தர் உட்பட இந்த வருகை தந்திருக்கும் அனைத்து கட்சியினுடைய உறுப்பினர்களும் தோழர்களுக்கும், மகளிர் அணியைச் சேர்ந்த அன்பு மகளிர் அணிகளுக்கும் வீரவநல்லூர் பேரூர் கழகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம், பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாரதியவை கண்டித்து ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், டெல்லி அடிமை அதிமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம், டெல்லி அடிமை அதிமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், தமிழ்நாட்டை புறக்கணித்த மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், தமிழ்நாட்டை புறக்கணித்த மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், மோடிக்கு வாய்ப்பிடிக்கும் அடிமைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், மோடிக்கு வாழ்பிடிக்கும் அடிமைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், துரோகம் செய்யும் அதிமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம், துரோகம் செய்யும் அதிமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம், நிதி எங்கே நிதி எங்கே, தமிழ்நாட்டின் நிதி எங்கே, நிதி எங்கே நிதி எங்கே, பட்ஜெட்டில் நிதி எங்கே, ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், மத
மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம். எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு கல்வி நிதி? எங்கே போச்சு கல்வி நிதி? எங்கே போச்சு எங்க வரி பணம் என்ன ஆச்சு? எங்க வரி பணம் என்ன ஆச்சு? குடிநீர் நிதி எங்கே போச்சு? குடிநீர் நிதி எங்கே போச்சு? எங்க வரி பணம் எங்கே போச்சு? எங்க வரி பணம் எங்கே போச்சு? 100 நாள் வேலை திட்டம் எங்கே போச்சு? 100 நாள் வேலை திட்டம் எங்கே போச்சு? எங்க வரி பணம் என்ன ஆச்சு? எங்க வரி பணம் என்ன ஆச்சு? எல்லா நிதியும் எங்கே போச்சு? எல்லா நிதியும் எங்கே போச்சு? எங்க வரி பணம் என்ன ஆச்சு? எங்க வரி பணம் என்ன ஆச்சு? இருக்கிறதா 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 நாங்கள் வரி தந்தால் இருக்கிறதா? நாங்கள் வரி தந்தால் இருக்கிறதா? கசக்குதா 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 எங்களுக்கு நிதி ஒதுக்க கசக்குதா? எங்களுக்கு நிதி ஒதுக்க கசக்குதா? சுமத்தாதே 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 மாநில அரசின் மீது நிதி சுமையை சுமத்தாதே. மாநில அரசின் மீது நிதி சுமையை சுமத்தாதே. கண்டிக்கின்றோம் 100 நாள் வேலையை முடக்க நினைக்கும் பாஜகவை கண்டிக்கிறோம். 100 நாள் வேலை முடக்க நினைக்கும் பாஜகவை கண்டிக்கின்றோம். பாஜகவுக்கு துணை போகும் அடிமை அதிமுகவை கண்டிக்கிறோம். வஞ்சிக்காதே தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்காதே. தடுக்காதே எங்கள் நிதியை தடுக்காதே. முடக்காதே தமிழ்நாட்டின் வளர்ச்சியை முடக்காதே. நிறுத்தாதே 100 நாள் வேலையை நிறுத்தாதே. அடிக்காதே ஊர் மக்கள் வயிற்றில் அடிக்காதே. கண்டிக்கிறோம் பாஜக அரசை கண்டிக்கிறோம். நம்ம ஊரு சந்தையில் அமெரிக்கா விளைபொருளுக்கு அனுமதியா? விவசாயத்தை அழிக்கின்ற ஒப்பந்தத்தை திரும்ப பெறு. விவசாயத்தை அழிக்கின்ற ஒப்பந்தத்தை திரும்ப பெறு. அனுமதிக்காதே அமெரிக்காவின் விளைபொருள் விற்பனைக்கு அனுமதிக்காதே. கண்டிக்கிறோம் பாஜக அரசை கண்டிக்கிறோம். மோடியின் சதிக்கு ஒத்துவதும் அதிமுகவை கண்டிக்கிறோம். போராடுவோம் அடிமை கூட்டணிக்கு எதிராய் போராடுவோம். ஒன்றிய அரசின் அநீதிக்கு எதிராய் போராடுவோம். விரட்டிடுவோம் டெல்லி தப்பா எங்களை விரட்டிடுவோம். கண்டிக்கிறோம் பாஜக அரசை கண்டிக்கிறோம். தலைக்குடியாது தமிழ்நாடு தலைக்குடியாது. காப்போம் தமிழ்நாட்டின் உரிமையை காப்போம். வெல்வோம் டெல்லி அணியை வீழ்த்தி வெல்வோம். ஒன்றாய் வெல்வோம். ஸ்டாலின் தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். பதாதையை வாசகங்கள் மோடியே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே. மோடியின் சதிக்கு ஒத்து ஊதும் அடிமை அதிமுகவை கண்டிக்கின்றோம். போராடுவோம் அடிமை கூட்டணிக்கு எதிராக போராடுவோம். நன்றி. ஒன்றாய் வெல்வோம். ஸ்டாலின் தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும்.
மத்தியிலே ஆளுகின்ற மோடி அரசு இன்று தமிழ்நாட்டிலிருந்து ஜிஎஸ்டி என்ற பெயராலும் இன்கம் டாக்ஸ் என்ற பெயராலும் கஸ்டம்ஸ் என்ற பெயராலும் இன்னும் பல்வேறு துறைகளின் சார்பாக வரி என்ற பெயரிலே தமிழ்நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 3.5 லட்சம் கோடி 3.5 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டு மக்களால் வருமானத்தை ஈட்டிக் கொடுத்திருக்கின்ற இந்த தமிழ்நாட்டிற்கு இதுவரை இந்த பட்ஜெட்டில் எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை. இந்த பணம் எங்கே போச்சு? இதுதான் எங்களோட கேள்வி. நீங்க கடந்த 15 ஆண்டுகள்ல என்ன செஞ்சு கொடுத்துருக்கீங்க இந்த பொதுமக்களுக்கு? நாங்க செஞ்சு கொடுத்துருக்கோம்னு சொல்லலாம். இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டு மகளிருக்கும் 1000 ரூபாய் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கு இன்னைக்கு வந்தா வரலையா? எல்லாத்துக்கும் நாங்க செஞ்சு நீங்க என்ன சாதனை சொல்லி நீங்க ஓட்டு கேட்டு வந்தீங்க? போன பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு கேட்டு வந்தீங்க, புறமுதுகு காட்சி ஓடடிச்சு அது தமிழ்நாட்டுக்காரங்க அவ்வளவு வருது. அதே நிலையில திரும்ப நீங்க சட்டமன்றத்துக்கு வாக்கு கேட்டு எந்த முடிஞ்சு வச்சுட்டு வர போறீங்க? இன்றைக்கு நாடு செல்லுகின்ற நிலை என்ன? மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி மக்களுக்கு அளிக்காமல் நீங்கள் அதானிக்கும் அம்பானிக்கும் தாரவார்த்து கொண்டிருக்கிறீர்களே, இதுவரை காணாதுன்னு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இந்த தமிழ்நாட்டை இந்தியாவை தலைகுனியா வச்சிருக்காரு. அமெரிக்கா கூட ஒரு ஒப்பந்தம். அமெரிக்கா யாரு அப்படின்னா நீங்க உலக நாடுகளே அச்சுறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளு. நான் தான் டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள்கிட்ட போய் இந்திய விவசாய பொருட்களுக்கு, அமெரிக்க விவசாய பொருட்கள் இந்தியாவிலே இறக்குமதி செய்தால் இந்த மோடி சொல்லியிருக்காரு 0%. நீ அங்க இருந்து எந்த பொருள்னாலும் நீ இந்தியாவில் வந்து வித்துக்கலாம், நான் எந்த வரியும் போட மாட்டேன். ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு கடையிலையும் போய் வாங்குற ஜாமான் அத்தனைக்கு ஜிஎஸ்டி என்ற 18% நம்மளிடத்துல வரி வாங்கிவிட்டு அயல் நாட்டுக்காரருக்கு 0%ல விவசாய பொருட்களை இந்தியாவில் இறக்குமதி செய்தா இன்றைக்கு விவசாயம் வந்து கேள்விக்குறியாகின்ற சூழ்நிலையை உருவாக்க போகிறார். சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்மளுடைய பொருளை அதே அமெரிக்காவுக்கு விற்பதற்கு அவன் 50% போட்டிருந்ததை வந்து குறைச்சி 18% அவன் நாட்டில் வாங்குறதுக்கு 18% ஒப்புக்கொண்டு நம்ம நாட்டில் 0%க்கு அவன் நாட்டு பொருளை வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இது என்ன வேண்டுச்சா நீங்க எல்லாம் வரும்போது சொல்லிக்கிறேன் பாரத் மாதாக்கு ஜெய் அப்படின்னு கத்துதீங்களா? அந்த பாரத் மாதாவை அமெரிக்காவுடைய ட்ரம்ப் காலடியில் விழ வைத்த மனிதர் தான் இந்த மோடி அவர்கள். நீங்கள் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. எத்தனை அமித்ஷா வந்தாலும், எத்தனை மோடி வந்தாலும், எத்தனை அடிமை எடப்பாடி வந்தாலும் சரி, இந்த தமிழக மக்கள் உங்களை புறக்கணிப்பார்கள், விரட்டடிப்பார்கள். அதில் எந்த மாற்று கருத்துமில்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய். வீரபெருந்தூர் பேராட்சி மன்றத்தினுடைய 6வது வார்டு உறுப்பினர் சார்பாக மத சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் சார்பாகவும் ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காதை கண்டித்தும் அதற்கு துணை போகவும் அடிமைத்தனமாக இருந்து கொண்டிருக்கும் அனைத்து இந்திய அதிமுகவை கண்டித்தும் நடைபெறும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் வீரநல்லூர் பேருந்து கழகத்தினுடைய செயலாளர் சுப்பையா அவர்களே மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பேரூராட்சி மன்ற தலைவர் சித்ரா உட்பட கவுன்சிலர்கள், துணைத் தலைவர் உட்பட மற்றும் கூட்டணி நிகழ்ச்சி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்ஜெட்ல ஒரு பைசா கூட இந்த திருப்பி ஒதுக்கல. அதாவது ஒரு தேர்தல் ஸ்டண்ட் சொல்லுவாங்க, எங்க தலைவர் சொல்லியிருக்காங்க அடிக்கடி. அந்த தேர்தல் ஸ்டண்ட்ல கூட தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு நிதியை ஒதுக்கி அந்த ஓட்டை வாங்கணும்னு என்ன இல்லை. அப்ப என்னன்னா இந்த தமிழ்நாட்டு மக்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க, அதை நம்ம புறக்கணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கடுமையான வஞ்சகத்தனத்துல இந்த பாரதிய ஜனதா அரசு செயல்படுகிறது. அதுக்கு இந்த அனைத்து இந்திய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அடிமைத்தனமா அமித்ஷா காலில் விழுந்து, மோடி காலில் விழுந்து இந்த தமிழ்நாட்டை தலைக்குனிய வச்சுக்கிட்டு இருக்காரு. அதுதான் எங்க தலைவர் அடிக்கடி சொல்றாரு, தமிழ்நாடு தலைக்குனியாது. வரக்கூடிய இன்னொரு 2 மாதத்துல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவங்க எல்லாரும் வருவாங்க, ஒன்னா வருவாங்க. நாங்கெல்லாம் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் அனைவரும் ஒன்றாக இணைந்து மீண்டும் இந்த அமலாபுரம் தொகுதியை திமுக கைப்பற்ற வேண்டும். அதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளருமான சுப்பையா அவர்களே மற்றும் தோழமை கட்சியினுடைய தலைவர் பெருமக்களே,
மற்றும் இந்த கூட்டத்திலே கலந்திருக்கின்ற தாய்மார்களே, நமது பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர், துணைத் தலைவர் அவர்களே மற்றும் அனைத்து தோழர்கள், பெண் தோழர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக தெரிவித்துக் கொண்டு, இன்று தமிழகம் முழுவதும் இந்த கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் தொடர்ந்து இந்த தமிழகத்தை ஒன்றிய அரசு வஞ்சித்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு கல்விக்கு மட்டும் 2155 கோடி ஒதுக்கிவிட்டு அது தேசிய கல்வியை கொண்டு வந்தால்தான் தருவேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நமது தமிழகத்தினுடைய முதல்வர் தேசிய கல்வி கொண்டு வருவதனுடைய நோக்கம் இந்த மக்களை 50% உயர்கல்வி பெற்றவர்களாக ஆக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு சொல்லிக் கொண்டே இருக்கின்றது. நாம் ஏற்கனவே உயர்கல்வியில் நமது தமிழகம் இந்தியாவிலே 51% தாண்டி கொண்டு போய்கொண்டு இருக்கிறது. அப்படி ஒரு நிலை இருக்கும் பொழுது எதற்காக நாம் தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்று இன்று வரை தமிழக முதல்வர் செயலாளர் திரு சுப்பையா அவர்கள் தலைமையில் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்த தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் அனைவருக்கும், பேராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும், துணைத் தலைவர் அவர்களுக்கும், மற்ற மன்ற உறுப்பினர் அனைவர்களுக்கும், கழக உடன்பிறப்பு அனைவர்களுக்கும் பேரூர் கழக சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.